ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 5 வத்தல் சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த பொருளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயும் போல ஒரு தாளிப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் நமக்கு சட்னி ரெடியாக. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா